ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆதிசங்கரர் அருளிய சௌந்தர்ய லகரியில் 95வது ஸ்லோகத்தையும் அதற்குரிய மகிமையையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். சௌந்தர்ய லகரியில் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் ஒவ்வொரு பலனுண்டு. இந்த ஸ்லோகத்தினை துதிப்பதினால் நம் எண்ணங்களை மேன்மைப்படுத்த முடியும், மேலும் அவற்றை முழுமையாக அடைய முடியும். ஸ்ரீ குருப்யோ நமஹ. पुरारातेरन्तः पुरमसि ततस्त्वच्चरणयोः सपर्यामर्यादां तरलकरनानामसुलभां तथा हेते नीताः शतमकमुखासिद्धिमतुलां तव द्वारोपान्तस्थितिभिरनिमाद्याभिरमराः. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். தேவியை தொழுவதற்கு சலனமற்ற மனமும் புலனடக்கமும் தேவை என்பதை இந்த ஸ்லோகம் நமக்கு விளக்குகின்றது. புறமெரித்த பரமனின் அந்தப்புறத்தில் பட்டத்து ராணியாக இருக்கும் தேவியை தொழுவதற்கு அடக்கப்பட்ட மனமும் புலன்களும் தேவை. அது இல்லாவிடில் தேவியின் அருகில் சென்று அவளது இணை அடிகளை தொழுவது இயலாத ஒன்று. தேவியின் மாளிகையாகிய ஸ்ரீபுரத்திற்கு வருபவர்களை மாளிகையின் வாயிலை காக்கும் அனிமா முதலிய அஷ்ட சித்திகள் தடுத்து அவர்கள் தேவியின் அருகில் செல்ல தகுந்தவர்களா என்பதை சோதித்து அறிந்த பின்பே அனுமதிப்பர். இவ்வாறு தடுக்கப்பட்டவர்களுள் இந்திரனும் மற்ற தேவர்களும் கூட உள்ளனர். 100 யாகங்களை செய்த இந்திரன் வெளிவாயிலில் அனிமையினால் நிறுத்தப்பட்டாலும் அவளால் இணையற்ற சித்திகள் பெறும் பேறு பெறுகின்றான். மனவடக்கம் இல்லாத போது இந்திரனே ஆனாலும் தேவியின் அருகில் செல்ல இயலாது. வாயிலில் காத்து நிற்கும் அனிமா போன்ற தேவதைகள் அருளும் சித்தியினாலேயே மகிழ்ந்து திரும்ப வேண்டி இருக்கும் என்பது உணர்த்தப்படுகிறது. எனவே மனம் மற்றும் புலனடக்கத்துடன் விதிமுகமாக பூஜை செய்ய இயன்றால் மட்டுமே இதில் நுழைய வேண்டும். அல்லாது பரீட்சார்த்தமாகவோ சாகச நோக்கத்துடனோ பூஜையில் நுழைபவர்கள் இறுதியில் துடைக்க இயலாத துன்பத்தை அடைவார்கள். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், அம்மா, நீ திரிபுராந்தகனான பரமசிவனின் பட்ட மகிழ்ச்சியாக இருப்பதால் உனது பாத பூஜையானது அடங்காத சித்தமுடையவர்கள் செய்ய கிடைக்கக்கூடியதில்லை. இதனால்தான் இந்திராதி தேவர்கள் கூட உன்னுடைய கிரகத்தின் வாசற்படி அருகில் காவல் புரியும் அனிமாதி சித்திகளால் உள்ளே செல்ல இயலாது தடை செய்யப்பட்டு அவர்கள் இருக்கும் வாயிற்படியிலேயே நின்று நிகரல்லாத மனோரத சித்தியை பெறுகிறார்கள் என்று ஆசிரியர் அழகாக விளக்குகிறார். நம்முடைய சகல விருப்பங்களும் செம்மையாக நிறைவேறுவதற்கு இந்த ஸ்லோகத்தினை துதித்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக திலான்னம், வெல்லம் ஆகியவற்றை படைத்து வழிபட வேண்டும். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையை பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.